எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஜூன் 1, 2026 அன்னைக்கு பங்குச்சந்தையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளோட ஒரு தொகுப்பை தான் நாம் பார்க்க போகிறோம். மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து சரிவில் தான் இருக்குது. இன்றைக்குமே சுமார் 165 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல தான் நிஃப்டி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு இன்னைக்கு ஓப்பனிங்கில் 1.5% டவுன் கிட்ட வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக லெவலில் திரும்ப ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த டென்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டு கண்ட்ரீஸுமே தொடர்ந்து அட்டாக்ஸை வந்து மாற்றி மாற்றி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பீஸ் டாக் அப்படிங்கிறது திரும்ப ஒரு பேசும் பொருளாக வந்து ஆகியிருக்கு. ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூக்ளியர் இஷ்யூ சார்ந்து நாங்கள் யூஎஸ் கூட எந்த டாக்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கு விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ட்ரம்ப் வந்து எப்படி வந்து எடுத்துக்குவார், இது எந்த டைரக்ஷனில் போகும் அப்படிங்கிற ஒரிஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு. கோல்டு அதன் விளைவாக 1.5% கிட்ட டவுன் ஆயிருக்கு. இந்தியாலையுமே கிராமுக்கு 130 ரூபா குறைஞ்சு 14,500 ரூபா அப்படிங்கிற லெவலில் 22 கேரட் கோல்டு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. கோல்டு தொடர்ந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்த ஒரு வருஷத்துக்கிட்டயே இதே லெவல்லையோ இல்லை இங்க இருந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கலாம். ஸோ அக்குமுலேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் வந்து கோல்ட்ல பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து குறையும். ஸோ அதனால குறைஞ்சதுக்கு அப்புறம் அக்குமுலேட் பண்றதோ இல்லை இங்க இருந்து ஃபேஸ் பை ஃபேஸ் அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறதோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பொறுத்தது. பட் கோல்ட்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கோல்ட்ல நடந்த அந்த ரன் மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கும். அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி இண்டெக்ஸ் 4% கிட்ட அப்பாகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கிற கிளவுட் அண்ட் சாஃப்ட்வேர் நிறுவனங்களான சேல்ஸ்ஃபோர்ஸ், ஸ்னோஃபிளாக், அப்புறம் ஒர்க்டே இவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக வந்து இருந்திருக்கு. அவங்களோட ரெவன்யூவும் நல்லாவே இருந்திருக்கு, ப்ராஃபிட்டும் வந்து நல்லாவே இருந்திருக்கு. ஸோ ஓவராலா இந்த ஏஐ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் நிறுவனங்களை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படிங்கிற பயம் வந்து மார்க்கெட்ல இதனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஏஐக்கு சப்ளிமெண்டா வந்து ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து மார்க்கெட்ல பேசும் பொருளாக இருக்கு. ஸோ இதனால தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு இந்தியாவில் ஐடி ஸ்டாக்ஸ்ல வந்து இருந்தது. ஓவராலா இண்டெக்ஸே வந்து ஒரு 3% அப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நான் வந்து HCL டெக் நான் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷேருமே இன்னைக்கு 1% கிட்ட அப்பா இருந்தது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஷேர் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா ஃபினோலெக்ஸ் கேபிள் இன்னைக்கு 13% கிட்ட கிராஷ் ஆயிருந்தாங்க. நான் இன்னைக்கு இந்த ஷேரில் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஷேர் வந்து இன்னைக்கு பை பண்ணியிருக்கேன். ஸோ இதே லெவல்லையோ இல்லை இன்னும் ஒரு கரெக்ஷன் வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன அக்குமுலேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஷேரில் என்னோட ஒரு திட்டமாக வந்து இருக்கு. நேற்று தான் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நாட்கோ ஃபார்மால இதே மாதிரி ஒரு சடன் கரெக்ஷன் வந்து நடந்திருந்தது. அங்கேயும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு. இன்னைக்குமே மார்க்கெட்டில் நாட்கோ ஃபார்மாலுமே ஒரு 7% டவுன் இருந்தது. ஃபினாலெக்ஸ் கேபிளில் இந்த 13% டவுனுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஇஓ வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. புதுசாக மகேஷ் விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு சிஇஓ வந்து வந்திருக்காரு. ஸோ இந்த Q4 ரிசல்ட்ஸ் கம்பெனி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெவன்யூ 22% வந்து அப்பா இருந்தது. ப்ராஃபிட் 224 கோடி பண்ணியிருக்காங்க. லாஸ்டோட கம்பேர் பண்ணும்போது 17% வந்து ஐயா இருந்திருக்கு. பட் இந்த ரிசல்ட்ஸ்ல இருந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது 1.5% கிட்ட டவுன் ஆயிருக்கு. லாஸ்டோட கம்பேர் பண்ணும்போது வெறும் 8.39 தான் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினா வந்து இருக்கு. இதுக்கான காரணமா கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காப்பர் பிரைசஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதனால கம்பெனியோட ஓவரால் எக்ஸ்பென்சஸே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிஇஓட சேஞ்சும் ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸும் தான் இந்த ஃபாலுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. பட் வேல்யூவேஷன் படி பார்த்தாலுமே இதில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷனில் இருக்குது கம்பெனி. க்ரோத்துமே வந்து ஃபியூச்சரில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா வந்து ஃபினோலெக்ஸ் கேபிளில் நான் வந்து பார்க்குறேன். அடுத்து இன்னைக்கு பேங்க் ஸ்டாக்ஸ்ல ஒரு செல் ஆஃப் அப்படிங்கிறது இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1% கிட்ட பேங்க் நிஃப்டி வந்து டவுன் ஆகி இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகம் ஃபுல்லா க்ரூட் ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல திரும்ப அப்பா இருக்கு. $94 per barrel அப்படிங்கிற லெவலை வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இதனால திரும்ப இன்ஃப்ளேஷன் ஃபியர்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு.
இதன் காரணமாக தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது டவுன் ஆயிருக்கு. இதில் நாம முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு நல்ல வேல்யூ பை ரேஞ்சில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். 720 ரூபா அந்த 740 ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல அக்குமுலேஷன் ரேஞ்சாக லாங் டேர்முக்கு இருக்கும். ஏன்னா கம்பெனியோட பேங்க்கோட அந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது, ப்ராஃபிட் அப்படிங்கிறது க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. பட் மெர்ஜருக்கு அப்புறம் அவங்களோட அந்த சிடிஆர் ரேஷியோ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த பேங்க்ல இருந்த ஒரு பிரச்சனை. ஸோ அது சார்ட் அவுட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 குவார்டர் ஆகலாம். அதுக்கப்புறம் பேங்க்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். அடுத்து இன்னொரு பேங்க் வந்து ஐசிஐசிஐ பேங்க் இந்த ஒரு வருஷத்தில் 15% கிட்ட டவுன் ஆயிருக்கு. பிரைஸ் டு புக் பார்த்தோம் அப்படின்னா 2.5 இருக்கு. கம்பேர் டு ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் ஹை தான். பட் ஆனால் க்ரோத் வந்து ஹெச்டிஎஃப்சியோட நல்லா இருக்கிற ஒரு பேங்க். ஸோ இன்னும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு, ஒரு 1200 ரூபாய்க்கு உள்ள வந்துச்சு அப்படின்னா இந்த பேங்க்ல திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். இந்த பேங்க் ஷேர் வந்து என்கிட்ட கிடையாது, வாட்ச்லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்படின்னா ஐசிஐசிலையுமே வந்து கொஞ்சம் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத நான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். அடுத்து நான் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்கை பற்றி போன வாரமே வீடியோஸ் தான் பேசியிருந்தோம். 670 ரூபா ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு நல்ல அக்குமுலேஷன் ரேஞ்ச். நானுமே வந்து ஒரு சில குவான்டிட்டிஸ் கன்சிடர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு 5% கிட்ட ஷேர் வந்து அப்பா இருக்கு. பட் எந்த பெரிய நியூஸ்மே வந்து கிடையாது. ஸோ இந்த லெவலை விட இன்னும் ஒரு 670 டு 680 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல அக்குமுலேஷன் லெவலா தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க்குக்கு வந்து இருக்கும். அடுத்து மகேந்திரா அண்ட் மகேந்திரால இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. 2% கிட்ட ஷேர் வந்து டிராப் ஆயிருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பெனி சொல்லியிருக்காங்க. லேபர் ஷார்ட்டேஜஸ் வந்து இருக்குது, அதனால் எங்களோட சப்ளைஸில் ஒரு சில பாதிப்புகள் இருக்கலாம். பட் ஆனால் டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மேலே அவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது 20% வந்து க்ரோ ஆகி இயர் 99,636 யூனிட்ஸ் வந்து இந்த மேலே கம்பெனி வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, சப்ளைல வந்து ஒரு சில ப்ரெஷர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதோட வேல்யூவேஷனும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் கடனும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து நான் வந்து பர்சனலா கன்சிடர் பண்றதில்ல. அடுத்து இந்த மேல இவி டூ வீலர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது லாஸ்டோட கம்பேர் பண்ணும்போது 58% வந்து ஹைக் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஃபியூல் சப்ளைல ஒரு சில இஷ்யூஸ் இருந்ததும், பெட்ரோல் டீசல் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதும், மக்கள் வந்து இவிக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த டேட்டா நமக்கு வந்து சொல்லுது. இந்த செக்டார்ல டிவிஎஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. அதுக்கடுத்து பஜாஜ் ஆட்டோ, ஏத்தர், 4வது ஹீரோவோட விடா வந்து இருக்காங்க. ஓலாவோட மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது தொடர்ந்து லாஸ் ஆகிட்டே இருக்கு. இதுல நான் வந்து ஹீரோ மோட்டார் கார் இப்போதைக்கு கன்சிடர் பண்றேன். 5100 ரூபாய்க்கு மேல வந்து பை பண்ணியிருந்தேன். இப்போ திரும்ப அது கரெக்ட் ஆகி 4800 ரூபா அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த லெவலுமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு லெவலாக தான் நான் வந்து பார்க்குறேன். அடுத்து ஓலா என்ன வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு QIP வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஃப்ளோர் பிரைஸா 37 ரூபா 74 பைசா அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர் இன்னைக்கு 5% டவுன் ஆயிருக்கு. பட் இந்த ஷேர்ல எந்த ஒரு ஃபியூச்சருமே வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து பார்க்கல. இது கிட்டத்தட்ட ஒரு போனியான ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. இதோடைய அவங்களோட எந்த ஒரு முயற்சியுமே வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி நோக்கி நகரத்துக்கான ஒரு வழியை வந்து அவங்களுக்கு திறந்து வைக்கல. அடுத்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மாதிரியே இன்னொரு இண்டெக்ஸ்ல வந்து ஒரு நல்ல அடி அப்படிங்கிறது இருந்துச்சு. அது வந்து FMCG இண்டெக்ஸ். இன்னைக்கு ஒரே நாள்ல 2% FMCG இண்டெக்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் அதே தான், இன்ஃப்ளேஷன் ஃபியர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மக்களோட வாங்கும் திறன் அப்படிங்கிறது குறையுது. ஸோ மக்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த FMCGயோட ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டு சைடுமே இவங்களோட இஷ்யூஸ் வந்து இருக்கிறதுனால FMCGயில் ஒரு நல்ல அடி அப்படிங்கிறது இருந்துச்சு. டாபர் 4% வந்து ஸ்லிப் ஆயிருக்கு. ஐடிசி பிரிட்டானியா ரெண்டுமே 52 வீக் லோ கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடிசி 300 ரூபாய்க்கு கட் பண்ணி கீழே வந்து 250 ரூபாய்க்கும் கீழே வந்து இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்குமே 2.5% கிட்ட டவுன் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு பெருசா இந்த கம்பெனிக்கு சார்ந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இப்பவுமே சிகரெட்ல இருந்து தான் இந்த கம்பெனியோட 80% ப்ராஃபிட் அப்படிங்கிறது வருது. ஓவராலா FMCG செக்மெண்ட் அப்படிங்கிறது க்ரோ ஆயிட்டு இருந்தாலும் அந்த க்ரோத்தை எந்த அளவுக்கு வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதனால தான் இந்த ஷேர்ல பிரஷர் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கம்பெனி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்போம். இதோட டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு வரதுக்கான காலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா டிவிடெண்டுக்காகவும் லாங் டேர்ம் பிளேக்காகவும் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். ஏன்னா ஹோட்டல் பிசினஸ் ஆல்ரெடி தனியாக வேற பிரிச்சுட்டாங்க. ஸோ அங்கேயுமே ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு செக்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை தனியாக பிரிச்சதுனால இந்த ஐடிசியில் டேர்ன் அரவுண்ட் வரதுக்கான காலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு.
பொறுமையா 1 2 அப்படிங்கிற மாதிரியான அக்குமுலேஷனை மட்டும்தான் ஐடிசியில் நாம வந்து பண்ண முடியும். அடுத்து ஜோதி லேப்ஸ் நாம அந்த ஹெங்கலோட அவங்களோட அந்த டீல் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஷேரோட டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கு. திரும்ப 200 ரூபாய்க்கு கீழே வந்து கட் பண்ணி இன்னைக்கு ஜோதி லேப்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா பார்க்குறேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு ஷேர் ஜோதி லேப்ஸ்ல வந்து அக்குமுலேட் அப்படிங்கிறத பண்ணியிருந்தேன். ஓவராலா எஃப்எம்சிஜி இண்டெக்ஸுமே வந்து ஒரு ப்ரெஷரில் தான் வந்து இருக்கு. அடுத்து ஏசியன் பெயிண்ட்ஸ் இந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. எதிர்பார்த்ததை விட அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 70% கிட்ட அப்பா இருக்கு. டிவிடெண்டா 23 ரூபா அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் ரிசல்ட்ஸ்ல கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால 2-4% வந்து பிரைஸ் ஹைக்கா நாங்க பண்ண போறோம். ஏன்னா ப்ராஃபிட் மார்ஜினை 18-20 வரைக்கும் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஃபியூச்சரில் அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸில் சேல்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரூரல் டிமாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபெஸ்டிவ் சீசன் வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்னினோனால மழை வந்து கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறது பெயிண்ட் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கம்பெனி அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இந்த கம்பெனியில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் வந்து பார்க்கல. பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 60 பிஇ கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெர்கர் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து இவங்களோட காம்படிஷன் போட்டு இவங்களோட மார்க்கெட் ஷேரை வந்து திரும்ப குறைச்சிக்கிட்டே வந்து இருக்காங்க. அடுத்து ஹூண்டாயில ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களோட சென்னை பிளான்ட்ல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அதனால எங்களோட ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஷேர் வந்து ஒரு 1800 ரூபா லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐபிஓ போட்டு லிஸ்ட் ஆகும்போது 1800 ரூபாயில் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த ஐபிஓ டைம்லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ இதில் வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் 1800 ரூபா 2200 2300 ரூபாய்க்கு போயிட்டு திரும்ப 1800 ரூபா அப்படிங்கிற லெவல்லே வந்து ஹூண்டாய் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்பவுமே இதில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அந்த ஃப்ராட் கேஸ் வந்து ஹரியானாவில் நடந்திருந்தது. இப்போ அது ஒரு அப்டேட் இருக்கு. ஹரியானாவை சேர்ந்த அந்த ரியாலிட்டி பிசினஸ் மேன் விக்ரம் வாத்வா அப்படிங்கிறவர் வந்து இந்த கேஸ் ரிலேட்டடா இடி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா இந்த எக்கானமி சார்ந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ட்ரேட் டீல் சம்பந்தப்பட்ட டாக்ஸ் அப்படிங்கிறது திரும்ப ரீசர்ஃபேஸ் ஆயிருக்கு. அமெரிக்கா இந்தியாவை 18% டாரிஃபை வந்து ஒத்துக்க சொல்லி வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 301 வந்து ரிலீஃப் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு காம்படிட்டிவ் எட்ஜ் அப்படிங்கிறது வேணும். வியட்நாம், பங்களாதேஷ் இந்த மாதிரியான சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸை விட எங்களுக்கு கம்மி டாரிஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சைட்லையுமே வந்து அப்டேட் வந்து வந்திருக்கு. அடுத்து ஓஎம்சி கம்பெனிஸ்க்கு ஒரு பெனிஃபிட்காக கவர்மெண்ட் வந்து பெட்ரோல், டீசல், அப்புறம் ஜெட் ஃபியூல் இவங்களோட எக்ஸ்போர்ட் டியூட்டிஸை வந்து கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது நடந்த இதே டைமில் ஓஎம்சி கம்பெனிஸ் கமர்ஷியல் எல்பிஜி ப்ரைஸை 42 ரூபா வந்து திரும்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து கமர்ஷியல் எல்பிஜி ப்ரைஸ் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்தில் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்க்கான அவங்களோட அந்த ஃபியூயலுக்கான ப்ரைஸை வந்து 27% வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. இந்த கமர்ஷியல் எல்பிஜி ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஹோட்டலில் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கும். ஹோட்டல், பேக்கரி இந்த மாதிரியான விஷயங்களை. ஸோ இது ஓவராலாக இன்ஃப்ளேஷனை இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்டைரக்டாக பேங்க்ஸுக்கு இன்னொரு பிரச்சனை வந்து கொண்டு வர மாதிரி ஒரு ஆர்டிக்கலில் வந்து போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுற ரீட்டைலர்ஸ் வந்து பேங்க்ல கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபியூயல் ப்ரைஸ் அப்படிங்கிறது அவங்க கடனை திருப்பி செலுத்துறதுல வந்து ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வரும். ஸோ இது எல்லா பேங்க்ஸோட அசட் குவாலிட்டியும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ அதனால வர குவார்ட்டர்ஸ்ல அசட் குவாலிட்டி அப்படிங்கிறது பேங்க்ஸுக்கு கம்மியாக இருக்கும். அதில் வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து இந்த ஆர்டிக்கலை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்த முக்கியமான பிஸ்னஸ் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சனலாக ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு செபி சர்டிஃபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.